எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே நீ அறியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஓடிப்போ என்றார். ஆமென். இது யாருக்கு சொல்லப்பட்டது? தேவதூதர்கள் லோத்துக்கு சொல்லப்பட்டது. ஆமென். இங்கே 4 விதமான காரியம் நடக்கிறது. ஒன்று, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ. இரண்டாவது, பின்னிட்டு பாராத. மூணாவது, சமவெளியில் நிற்காத. நாலாவது, என்ன, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஜீவன் தப்ப ஓடி போவதற்கும் சமவெளியில் நிற்காதபடிக்கும் நீ அழியாதபடிக்கும் மலைக்கு ஓடி போவதற்கு நீ பின்னிட்டு பாராத. இதனால கர்த்தர் வார்த்தை, நீ பின்னிட்டு பாராத. அப்படின்னா என்ன? பின்னிட்டு பாராத, முன்னாடி போகும்போது பேக்ல பின்னிட்டு பாராத. ஏன் பின்னிட்டு பாராத? அந்த இடத்துல எல்லாத்தையும் கர்த்தர் அழிக்கு போகிறார். நீ பின்னிட்டு பாராத, நீ முன்னாடி ஓடிப்போ. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இந்த 3 காரியம் நடக்குது. உன் ஜீவன் தப்பு நீ ஓடணும். இந்த ஜீவன் தப்பு ஓடுறதுக்கு முன்னாடி சமூமியம் இருக்குது பக்கத்துல. அது எங்கேயும் நிற்காத, பார்க்காத. நீ என்னமா, நீ அழியாத படிக்கு, அந்த பட்டணத்துல அழியாத படிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ. எந்த மலை? கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஓடிப்போ. ஆமென். அப்போ நீ இன்னொன்னா பின்னிட்டு பாராத, பின்னிட்டு பார்க்காத. ஏன்னா நீ ஜீவன் தப்பு நீ ஓடி போகணும். பின்னிட்டு பார்த்து என்னாத? உன் ஜீவன் போயிடும். சமூகத்தில் எங்கே நிற்காத. ஏன்னா கந்தகம் வருது, அக்கினி வருது. எங்கு நின்னாலும் உன் மேல அதை அழிச்சிடும். நீ அழியாத படிக்கு நீ ஜீவன் தப்பி போகணும்னா பின்னிட்டு பாராத படிக்கு நீ கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல பார்த்தோம்னா சமபூமி எங்கும் இருக்க வேண்டாம், நிற்க வேண்டாம். சமபூமி எங்கேயும் நிற்க வேண்டாம். ஆமா. அப்ப சமபூமி நிற்காம எங்க சொல்றாரு? அந்த மலைக்கு ஓடி போக சொல்றாரு. அப்ப இயேசுவை நீ பின்பற்றி நீ ஓடிப்போ. ஏன்னா சமபூமி நிற்காத. அவர் சொல்றது உன் ஜீவன் தப்பிக்கணும். என்ன பண்ணணும்? ஓடி போகணும். ஓடி போற நேரத்தில் சமபூமி அது எல்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நிற்காத. நீ அந்த மலைக்கு நீ ஓடிப்போ, என்னை பின்பற்றி வா. ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 59வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 59வது வசனம். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, நீ ஜீவன் தப்பிக்குள்ளே ஓடி போகும். நான் கண்ட இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி போக வேண்டும் அப்படி அவர் சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், அதற்கு அவன் ஆண்டவரே, அதற்கு அவன் ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அவன் மரிச்சு போயிட்டான். மரிச்சு போனவன் தேவனை துதிக்காத மனுஷன் உயிரோட இருந்து அவன் யாரு? செத்தவன். அவனவன அடக்கம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண? நீ உயிரோடு இருக்கிற, நீ தேவனை துதிக்கிற. அதனால என்ன பண்ண? தேவ ராஜ்யத்தை நீ பிரசங்கம் பண்ணு. ஆமென். ஆமா. சண்டே எந்த காரியம் நடந்தாலும் சரி என்ன சொல்ற? தேவ ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. என்னோட ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. ஆண்டவரே அவங்க போயிட்டாங்க, பரவாயில்ல, அவங்க அடக்கம் பண்ணிக்குவாங்க. நீ இவ்வளோ இருக்கீங்க. அவர் சொல்றாரு, மரித்தவங்க அவர் அடக்கம் பண்ணிட்டோம். எனக்கு தெரியாதவங்க, எனக்கு துதிக்காதவங்க, என்னை ஆராதனை செய்யாதவங்க அவங்களை அடக்கம் பண்ணிட்டோம். நீ அறிஞ்சிருக்கிற, நீ ஆராதனை பண்ற, எனக்கு துதிக்கிற, அப்ப நீ யாரு? ஜீவனோட இருக்கிற. அதனால என்ன பண்ற? என்னோட ராஜ்யத்தை குறித்து நீ பிரசங்கம் பண்ணு. ஆமென்.
இல்லையா? இன்னொன்று சொல்றான், அடுத்தது 61 ஒன்பதாம் அதிகாரம் 61 வசனம். பின்பு வேறொருவர் அவரை நோக்கி, இன்னொன்று சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே உம்மை பின்பற்றுவே. ரெண்டு பேர் சொல்றாரு, ஆண்டவரை பின்பற்றி வாங்குறாரு. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரை பணத்தை முடியாது, நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன். இன்னொன்று சொல்றான், ஆண்டவரை நான் பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு போதும் பாருங்க, ஆண்டவரை நம்ம பின்பற்றி வருங்க. ஆனா உங்க கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் நான் என் ஊருக்கு போறேன், ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போறேன், அங்க இருந்து எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்றேன், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு திருவிழா போகணும், எடுத்து போகணும், எல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், பின்பற்றி வருகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வரேன். ஏன் நான் மறுபடியும் வரேன் சொல்றானா, இயேசு கிறிஸ்து நமக்கு எப்போ என்ன பண்ணிட்டாரு, வெயிட் பண்ணிட்டு என் மகன் எப்ப என் இடத்துல வருவான். அந்த இலவமான தகப்பன் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கான், எப்ப என் இடத்துல வருவான், எப்ப இடத்துல வருவான், அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அதனால என்ன சொல்லிட்டு போறான், ஆண்டவரே நான் ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணுறேன், என் திருவிழாவுக்கு போறேன், சொந்த எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இடத்துல வரேன். ஏசு அப்புறம் இருக்கிறார், என் பையனுடைய எப்ப என் இடத்துல வருவான். பொங்கல் சொல்லிட்டு போற, ஆண்டவரே போயிட்டு வரேன், இங்கே இருக்கேன். நம்ம ஜோடி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்ப மகன் வந்துடுவாங்களா, இப்ப மகன் வந்துடுவாங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சொல்லிட்டு போறது என்ன போறது, ஆண்டவரே நான் எனக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் இவரு இருப்பாரு, சொந்தக்காரன் இருக்க மாட்டான். சொந்தக்காரன் கல்யாணம் இருக்காது, பர்த்டே போச்சுன்னு அடுத்த வருஷம் தான் பர்த்டே, அது வரைக்கும் நம்ம இருக்க மாட்டாங்கல்ல. ஆனா கட்டணவர் வருஷம் கூட நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டான், எனக்காக. ஏன்னா என் தகப்பன் அல்லவா, அவன் இறக்கம் உள்ளவர் அல்லவா, அவர் கிருபை உள்ளவர் அல்லவா. அவன் சொந்தக்காரங்க கைப்படுவாங்களா, ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டாங்க, நேரம் சொல்லிட்டாங்க, போகல என்னன்னு அவ்வளோ தூரம் வீட்டு ஏறி வந்து பத்திரிகை கொடுத்து வீட்டு ஏறி வந்து உன்னை மதிச்சு நான் உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா நீ எனக்கு வந்தையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கரெக்டாக கேட்க மாட்டாரு. என் மகன் எப்போ வருவாங்க, என் மகன் எப்போ வருவான், உனக்கு நான் சொல்றேன் காத்து கொண்டு இருக்கிறேன். ஆமாம், தாய்களை உருவாதற்கு போல கொண்டு நான் காயப்படுத்துகிறேன். நீ எப்போ பிறந்து எப்போ என்னிடத்துல சேர்ந்தோன்னு நான் வெயிட் பண்ணிருக்கிறேன். நாம் என்ன பண்றோம், அவரை காத்து வச்சுட்டு நம்மளோட வேலை பார்க்க போகிறோம். கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட வசனங்களை எழுதி பண்ணியது, அவர் எனக்காக யாரும் செய்வார், அவர் இறக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதே இல்லை. ஆமென். அப்போ சமபூமியில் நடக்கிற காரியங்கள் நீ பார்க்காத, சமபூமியில் அறுபதுபட காரியங்கள் ஏகப்பட்ட காரியங்கள் நடக்குது. நீ போற காரியத்துக்கு போற வழியில இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீ நிற்காத, பார்க்காத, ஓடு. உன் தேவனை நோக்கி உன் கண்ணை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நீ ஓடு. இந்த பூமி சமபூமி தான். நம்ம போற லக்கம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனா லக்கம் அதிகாரப்படுத்தி எவ்வளவோ காரியங்கள் உள்ள நடக்கிறது. ஆமா, நீ அழிய போற ஓடிட்டு இருக்கிற, அப்பதான் மக்கள் மேல இருந்து வரைய அப்படிமா குறுக்கு ஒரு ஆள் வரும். பார்க்காத, நிற்காத, ஓடு, லக்கம் நோக்கி ஓடு. ஏன்னா உன் ஜீவன் தப்பு என்ன பண்ணுவான், நீ தான் ஓடணும். அவன் ஓட மாட்டான், அவனுக்கு என்ன எல்லாமே இருக்குது. நீ ஜீவன் தப்ப ஓடணும்னா சமூகங்களுக்கு நடக்கிறது எதுக்கு நீ பார்க்காத, கேட்காத, பேசாத. ஒரு ரூட் எது, கண்ணில் இயேசு கிறிஸ்து. நீ அறியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ, கண்மலையா இயேசு கிறிஸ்துக்கு ஓடிப்போ, அவரை பின்பற்றிப்போ. ஆமென். அல்லேலூயா. அதனால நீ ஜீவன் தப்ப ஓடி போனா இயேசுவுக்கு தான் நீ போகணும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நான் பின்னிட்டு பார்த்தா என்ன ஆகும், எப்படி நடக்கும்? நான் பின்னிட்டு பார்த்தேன், சரி போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு கூட குறுக்க வந்து ஒன்றும் இல்லை, 1000 தான் போகிறோம், வராத வந்து சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. என்ன பண்ணுவோம், பின்னிட்டு பார்த்துக்குவோம், ஐயோ சென்னையிலும் வந்துருக்குறாங்க, ரைட்டு சரி நீ கட்சியை போகாமல் என்ன அவங்களுக்கு கரையை திரும்பி போட்டு செஞ்சு போட்டு 4 மணிக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆராதனை போச்சா,
போச்சு. பாருங்க, பின்னிட்டு பாராத. ஒரு கர்த்தருக்காக ஒரு காரியத்தை எடுத்து வச்சு நீ பின்னிட்டு பாராத. பின்னிட்டு பாராத. ஆமா, இப்ப படிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அப்படி நீ பின்னிட்டு பார்த்தா உனக்கு நடக்கிற காரியம் என்ன? அதற்கு இயேசு தலைமையில் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பாருங்க, பின்னிட்டு பார்க்கிறவன் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. தேவன காரியத்துக்காக எழுப்பி பிரகாசி, தேவனுக்காக வைராக்கியமா இருந்து ஐயோ நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக பின்னிட்டு திரும்பணும்னா அவர் ராஜ்யத்துக்குனா தகுதி இல்லைன்னு சொல்றாரு. இரண்டாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆவது வசனம். அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். போச்சா, ஜீவன் போச்சா. நீ அறியாதபடிக்கு நீ ஓடிப்போ, ஜீவன் தப்பி ஓடிப்போ. சமயத்தில் எங்க என்ன பண்ணாத, நிற்காத, பார்க்காத. என்ன பண்ணா, ஐயோ என் வீடு, என் சொத்து, உள்ள வீடு, நகை, பணம் எல்லாம் போச்சு திரும்பி பார்த்தா உப்பு தூண் ஆயிட்டா. ஐயோ சொந்தக்காரன் உப்பு தூண் ஆயிட்டா. என் மாமியை மாட்டாரு உப்பு தூண் ஆயிட்டா. அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு, சமப்பு நடக்க நீ என்ன பண்ற, நீ நிற்காத, பார்க்காத. உனக்கு உண்டானதை அழிஞ்சுவாங்கள நீ பார்க்காத. பின்னிட்டு பார்த்தா உப்பு தூண் ஆயிரும். வாழ்க்கை உப்பு தூண் ஆயிரும். சங்கடமா சொல்றார் ஆண்டவர், வேதனை சொல்றார். கண்களை இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்திருக்கிற முகங்கள் தான் வெட்கப்படாம இருக்கும். நீ உலகத்தையோ சமூகத்தையோ பொருளையோ மனுஷனை நோக்கி பார்த்தா வெட்கம் அடைஞ்சிருந்த, அழிஞ்சு போயிருந்த, ஜீவன் போயிடும், உப்பு தூணாயிரும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பின்னிட்டு பார்த்து ரோட்டு மணி என்னன்னா உப்பு தூணானா இல்ல ரோட்டு மணி என்ன திருப்பி விட்டு பார்த்துட்டா அவர் எக்ஸஸ்க்கு மனுஷன் சொன்னாரா? மன்னிக்கல. நம்ம ஆண்டு இறக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். தகப்பன் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா எக்காலத்தை வந்ததுன்னா வெயிட்லாம் பண்ண மாட்டாரு. கதவை அடைச்சிருக்காரு. ஆண்டவரே எங்களுக்கும் கதவை துறக்க வேண்டும். புத்தியா காட்ட கதவை கட்டினாங்க. அது வரைக்கும் வந்தாங்க, கதவை வரைக்கும் வந்தாங்க, கடைசி வரைக்கும் வந்தாங்க. கடைசி ஒரு செகண்ட்ல அவங்க பேக் அடிச்சிட்டாங்க, பின்னிட்டு போயிட்டாங்க. கதவை மூடப்பட்டது. என்னாச்சு? ஆத்மா போச்சு, பரலோகம் போக முடியாது. உன் வாழ்க்கை பூமியிலே உப்பு தூணாயிரும். வாழ்க்கை பூமி உப்பு தூணாயிரும். எங்க தூணா இருக்க வேண்டியது? பரலோகத்துல தூணா இருக்க வேண்டியது. நீ பூமியிலே உப்பு தூணாயிருக்க. வாழ்க்கை நீ அறியாதபடிக்கு மழை இடத்துக்கு ஓடிப்போ, கருணை தேசத்துக்கு ஓடிப்போ. சமூகம் என்ன நிற்காத, பார்க்காத. அப்படித்தான் வரும். உன் லக்கை அடையாதபடிக்கு மனுஷனுடைய போக யோகங்களா அப்படிதான் வரும். கட்ட தெளிவா சொல்றாரு, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமூகம் எண்ணி நிற்காத, பின்னிட்டு பாரு. இதுதான் கட்டோட வரி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இப்போ வாழ்க்கையில இந்த பூமி இந்த ஊர்ல இன்னொன்னுமா நிற்காத, பார்க்காத. உன் ஜீவன் தப்ப ஓடி போகனா கண்களை பின்னி ஓடிவான். அவரை பின்பற்றினான். ஆமென். அல்லேலூயா. அப்படி பின்னிட்டு பார்த்து அப்படி என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியம் அப்படியே உப்பு தூணாகி போயிடும். ஒன்று போல நினைத்து வைக்கிறான். ஆமென். அப்போ நம்ம பின்னிட்டு பாராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்படிதான் என்ன பண்ணுவோம்? பின்னிட்டு பார்ப்போம். எப்படி பின்னிட்டு பார்ப்போம்? உங்களுக்கு தாங்க முதல் பத்திரிக்கை, நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அவ்வளவுதான். பின்னிட்டு பார்ப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம போகிற பாதையில நமக்குள்ள நற்கை நோக்கி இயேசு கிறிஸ்து போகிற பாதையில பின்னிட்டு பார்க்காதபடிக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். நான் பரிசுத்த நாமத்திற்கு நெருப்பில் புடமிட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு மென் வஸ்திரங்களை என்னிடத்திலே
பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு உன் கண்களுக்கு கழித்து போட வேண்டும் என்று கழித்து போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். கர்த்தர் ஆலோசனை சொல்றார். நீ பின்னிட்டு பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா நீ எல்லாமே எல்லாத்தையும் என்ன பண்றீங்க பின்னிட்டு பார்த்து கொண்டிருக்கிற. நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். உன் கண்களுக்கு நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் போடு. உன் பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் போடு. கழிக்கும் என்ன? யார் கழிக்கும்? கழிக்கும் குதிரை பார்த்தீங்களா? குதிரை பார்த்தே இல்லையா? குதிரையில இந்த கண்ணில் ரொம்ப ஒரு ஸ்கொயர் சேர்த்து அடிச்சுருப்பாங்க. இந்த கண் எப்படி வச்சுருப்பாங்க. அப்போ கண்ணு பார்வை நேராக இருந்தாலும் சைடில் நீ பார்க்காது. ஏன் அங்கே போறான்னா அது கூட பார்வை நேராக அப்பதான் அது ஓட்டல் நேராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பார்வை சமூக பார்க்க லெஃப்ட் ரைட் வலது பார்க்காத வரைக்கும் கல்விக்கணுமா கழிக்க போட. நீ பார்வை போடும். நீ நேரான பார்வை இயேசு கிறிஸ்து பார்க்க முடியாத ஒரு பார்வையை அடையணும்னா உன் கண்களுக்கு வலது பக்கம் இடத்துக்கு பார்க்காத வரைக்கும் கழிக்கம் போடு. கண்களுக்கு கழிக்கம் போடு. சமூகமே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், கஷ்டம் எல்லாம் போது கைக்கு நீ பார்க்க வேண்டியது. நீ பார்க்க வேண்டிய பார்வை இயேசுவை தான் பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? புத்துணாயிடும். பின்னிட்டு பார்க்காத. உன் பார்வை எங்க இருக்குது? நேரான பார்வை இயேசு கிறிஸ்து பார்வை. விசுவாசம் தொடக்கிறவர் முடிக்கிறவங்க இயேசுவை நோக்கி தான் பார்க்கணும். அதுக்கு தான் கழிக்க போடுகிறாரு. கழிக்க மட்டும் பார்க்க முடியுமா? குதிரைக்கு கழிக்க போடாது. குதிரைக்குள்ள பார்க்க முடியாது. அப்படி குதிரைக்குள்ள பார்த்துச்சுன்னா சேர்ந்து நீ பார்க்கணும். நேரான பார்வை. நீ இன்னும் நேரான பார்வை தான் கழிக்க போடு. உன் கண்கள் கழிக்க போடாதனால்தான் உலக மக்களையும் ஜனங்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க முடியாத ஓட்டத்தை அதை எல்லா பட்சம் எங்க இருக்கிற மனுஷ பக்கமா தூக்கி போய் கொண்டிருக்கிறது. மனுஷ பக்கம் பார்க்கவே பார்த்தாரு. ஆண்டவர் ஆலோசனை சொல்லிட்டா நான் சொல்றேன். ஐடியா கொடுத்தா கேட்க முடியுமா? கிறிஸ்டியன் ஐடியா கொடுத்தா என்ன சொல்லுங்க? நீ கண்களை கழிக்க போடு. ஆலோசனை உன் கண்களுக்கு நீ கழிக்க போடு. ஏன்? நீ ஜீவன் தப்பிக்கொள்வதற்கு, நீ அழியாதபடிக்கு சாகாதபடிக்கு ஒரு ஜீவனுக்கு தப்பிக்கொள்ள கண்களுக்கு கழிக்க போடும். நீ பார்வை அடையணும். உன் பார்வை எப்படி இருக்குது? மங்களா இருக்குது. நீ பார்வை அடையணும்னா உன் கண்களுக்கு என்ன ஒண்ணு கண்டிப்பா கழிக்க ஓட்டேதான் ஆகணும். வழியே இல்லை. அதான் ஆலோசனை. நீ கண்களுக்கு நீ கழிக்க போடாம இருந்தீங்கன்னா சமூகத்தில் இருக்கிற எல்லா முக்கியம் பார்ப்ப உப்புத்தூணாயிருங்க. அங்க என்ன சொல்றாரு? உப்புத்தூணாயிருங்க. ஓட்ட பந்தயத்துல 4 மீட்டர் சுத்தி ஓடி கடைசி நேரத்துல ஒரு பாயிண்ட் அது போட தாண்டறதுக்குள்ள திரும்பி பார்த்தானா பின்னாடி இருக்கிறவன் ஓடி முடியுமா? நம்ம ஆரம்பத்துல ஓடுறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடுறோம். ஒரு செகண்ட்ல இன்னொருத்தர் போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? கோப்பையை நம்ம தோத்து விடுகிறோம். உப்புத்தூணாயிரும். உப்புத்தூணாயிரும். ஆமா, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15 படிக்கும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15. ஒரு கிரியையை அறிவிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், ஒரு கிரியையை அறிவிக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். கஷ்டங்கள் சொல்லுது. நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்கிற வாந்தி பண்ணி போடுது. வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுது. வாந்தி பண்ணி போட்டதுக்கு பார்க்க முடியுமாங்க? மக்களே போக முடியாது. அப்போ நீ குளிர் அனல் வெதுவெதுப்பு 3 இருக்கு. அப்ப குளிர்னா என்ன, அனல்னா என்ன? குளிர்னா நீ எப்படி முன்னாடி பிரஜாதி இருந்து ஆண்களுக்கு முன்னாடி வந்தியோ அதே நிகழ்ந்துமா நீ பிரஜாதியே மாறி நீ பிரஜாதி போயிரு. அனல் இல்ல எனக்கா அனலா இருந்தா பயணமா வா, என்ன இருந்தாலும் சரி நல்லா பார்க்காத பயணம் கரெக்டாக எதை செய்ய சொன்னாலும் செய். உளுந்தா உளுந்து செத்த செத்துரு இல்லையா பிரஜாதி போயிரு.
பாதாள பாதாள வணங்கு, கட்டண கட்டண வணங்கு. இது வெறுப்பு. அதுல இருக்கா இதுல இருக்கா கட்டணம் சொல்றது. நீ ஊருக்கு போனா அங்க என்ன நடக்குதோ அங்கே மாறிக்கிறது. சர்ச்சைக்கு வந்து அங்கே அப்படி இங்கே மாறிக்கிறது. இதான் வெறுப்புங்கிறது நடக்குது. வீட்டுக்கு போனா ஒண்ணு, வீட்டுக்கு போனா ஒண்ணு, காலேஜ் போனா ஒண்ணு, வீட்டுக்கு போனா சண்டை சச்சரவு, டிவி சீரியல் அதெல்லாம். காலேஜ் வந்தா மம்மி அப்படிங்கிறது. அதான் எதிர்ப்புங்கிறது. ஒண்ணு தண்ணி குளிர இருந்துடணும், ஜில்லுன்னு இருக்கணும், இல்லையா சூட இருந்துடணும். ரெண்டு கையில எதிர்ப்பா இருந்தா சளி சொல்றேன். நீ குளிர இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்ப்பா இருக்கிறே ஆத்தர் இருக்காது, சேர்ந்து இருக்காது. நீ இருந்து அப்படியே போயிரு, பிரச்சனை மாறி இருக்கிறது. வேதனை சொல்றாரு, துக்கப்பட்டு சொல்றாரு. நீ போனா அப்படியே போயிரு. நீ பாதாள வேலையா போய்க்க, பிரச்சனை இல்லை, பாதாளை வணங்கிக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன். நீ எனக்கா வைரைப்பா வந்து எனக்கா வைரைப்பா வா, சாதி சாதி. ஆனா உன் ஜீவன் எங்க இருக்கும்? எல்லா இடத்துல இருக்கும். நீ இங்கேயும் வராம அங்கேயும் போகாம ரெண்டு பக்கம் மாறி இருக்குது. இந்த பச்சை மாதிரி எந்த இடத்துக்கு போனா அப்படி நேரம் ஃபுல்லா மாறிடும். நம்ம அப்படி இருக்க வேண்டாங்க. நீ பச்சதி இருக்காத, அணுகும் இல்லாம குளிரும் இல்லாம சும்மா இருக்கிறது. ஊருக்கு போனா அங்க இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி அப்படியே அவங்களோட அப்படியே சண்டை இருக்குது. அவங்களோட அப்படியே இங்க வந்து அப்படியே இன்னைக்கு மாறி. ஏன் ஏன் பேசும் ஏன் வெறுப்பு? குளிரும் இல்லை அணுகும் இல்லை. நீ இப்படியே பண்ணினா வாந்தி பண்ணிடுது. வாந்தி பண்ணி ஒரு யாருமே பார்க்க முடியாது, யாரும் வந்து வரமாட்டாங்க. வாந்தி பண்ணி போக முடியுமா? புதுசாக போவாங்க. அப்படி பண்ணி போட்டு ஆண்டவர் எச்சரிக்கை எச்சரிக்கை. நிச்சயம் மணி 3 மணி என்னாண்டவரை போயிட்டு வேற மாதிரி இல்லை எழுது யானி அவ்வளோதான். இது வரைக்கும் அர்த்தமே தெரியாது. நேத்தான் தெரியுது குளிர்னா இது ஆனா வெறுப்பு ஆத்மாவோட சேர்ப்பதெல்லாம் ஏன் இருக்கு? அவரே சொல்ற நீ பாதாள தெய்வம் பாதாள வணங்கு, கர்த்தர தெய்வம் கர்த்தர வணங்கு. அங்கேயும் போய் இங்கேயும் போய் என்ன ஏடாங்க நீ இப்படியே படிக்கிறீங்கன்னா விறுவிறுப்பாவே கொஞ்சினா வாந்தி பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. இந்த நாய் காட்டுன்னு திருமணம் இந்து நம்ம கட்டறக்கா ஃபர்ஸ்ட் என்ன தூக்கி போட்டு வந்தோமோ அந்த நாய் போய் கட்டி திங்கிற மாதிரி மறுபடியும் அங்கேயே போயிடுது. எதை விட்டு வந்தோமோ திருப்பி அங்கேயே சேருது. ஆக போய் சேர்த்து வருவார் வெறுப்பான தண்ணி. ஏன் வாந்தி பண்ணி போட்டுருவார். ஆமா எச்சரிக்கையா வாந்தி பண்ணி போட்டுருவார். இப்படிலாம் அவர் அங்கே சொல்றாரு. நான் வாந்தி பண்ணி போட்டுருக்கேன், கூத்து நாய்க்கிறேன் எல்லாமே சொல்லிட்டு ஆனால் எப்படி நல்லா அடுப்பு நல்ல சூட பழுது காய வச்சு நல்ல ஒரு வீடு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவ்வளோ கேட்டு அதுக்கு மருந்து போடுறாரு. சன்ஸ்கிருதி தானே உன் ஜீவன் தப்பா ஓடி போறதுக்கு வீட்டுக்கு பார்த்துட்டு உப்பு தூணாச்சு. ஆனாலும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். வெளிப்பட்டுல 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்தேன். அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவார். பாருங்க, வாசப்படி கதவை தட்டுறது. நீ என்ன பண்ணணுமா? கதவை திறக்க வேண்டும். கதவை திறக்க வேண்டும். 20 நான் ஜெயம் கொண்டேன், என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்திருப்பது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது என்றார். சபையில் சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் சொல்கிறார். சபையில் சொல்றதே காதுள்ளவன் கேட்குங்க. நீ ஆளுநர் வெறும் வந்து நான் வாங்கி பண்ணி கொடுத்துருவேன். அதனால என்ன பண்ணாத, எங்கிட்ட மாறாத, உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ.
ஓடிப்போ. சமபூமி நிற்காத, எல்லாம் இருக்குதான் செய்யும். அவரே சொல்றாரு இருக்கும், நீ ஏன் பார்க்க நிற்காத, சமபூமியில் நிற்காத, பார்க்காத, நீ போ நீ இருந்து அந்த மலை நீ அறியாத படிக்க அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்ற. இயேசுக்கு ஓடிப்போ, நீ தப்பிச்சுங்க. மனுஷனுக்கு போனீங்கன்னா புத்துணாயிருக்கு. கடைசியா சொல்றாரு ஏசாயா 51ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம் திருப்பி படிக்கலாம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பாருங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கு நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த போராட்டமானாலும் சரி, சமாதானத்தையும் ஆறுதல் யாருன்னா நான் தான். கர்த்தர் தான் தருகிறார். இயேசு தான் ஆறுதல் தருகிறார். மனுஷன் ஆறுதல் கொடுக்க முடியாது. ஆமா, ஒரு திருவிழாக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்க வைக்கிறான். என்ன பண்றாங்க? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு 4 கூட சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு துக்கம் சோதனை அப்படின்னு வரும்போது அந்த மனுஷன் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் தான் ஆறுதல். சாக போகிற மனுஷனுக்கு நல்ல கவனிக்கணும். சாக போற மனுஷனுக்கும் உள்ளுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்தனுக்கும் பயப்படுகிறதற்கும் பயப்பாருங்க. ஒரு சாதாரண சாக போற மனுஷன் புல்லு கொப்புற மனுபுத்தனுக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமா, கோயிலாம் கோச்சுவாங்களோ, ஊருக்கு கோயிலாம் கோச்சுவாங்களோ, நமக்கு எதிரும் ரைட்டாக போயிடுவோம். ஃபோன் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது, போக வேண்டாமா, சரி போய்த்தா பார்ப்போம். என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அம்மா வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணா வரமாட்டாங்க, நம்மளை கண்டிப்பாக பண்ண ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு அந்த மனுஷனுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷன் யாரு? சாக போற மனுஷன். அந்த மனுஷன் யாரு? புல்லு காஞ்சி போனா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமில்லாத மனுஷனுக்கு பயந்து, ஏன் வார்த்தை வேற மாதிரி இருந்தது. ஏன் இன்னைக்கு திடீர்னு போனா செத்து போயிடுவான். நேரா போயிட்டு இருப்போம், திடீர்னு போர் அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா சாக போற மனுஷன். அந்த மனுஷனுக்கு புல்லு காஞ்சி வச்சு ஒண்ணுக்கு உதவாது. அந்த புல்லு கோப்பாத மனுஷனுக்கு நீ பயப்படுற. அழுது படிங்க. வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? இந்த வார்த்தை வந்தோம்னா தூக்கி போடுச்சு. வானங்களை விரிச்சு உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறது நீ யார்? கர்த்தரை மறந்து மனுஷனுக்கு நீ ஒண்ணு போறாங்க. இன்னும் உண்டாக்குறாரு நான் தான். ஆனா என்ன மறந்து எனக்கு பயப்படாம மனுஷனுக்கு நீ பயந்து எல்லா காரியத்துக்கும் போற. அப்போதான் வானங்களை விரிச்சு பூமி அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்குறாருன்னா நான் தான். நீ என்னையே நீ மறந்து போற. நீ யாரு? என்னை மறக்கிறது நீ யாரு? அப்ப யார் அப்படின்னு சொன்ன அப்படின்னா என்னை மறக்கக்கூடாது. அக்ரிமெண்ட் மாதிரி உண்டாக்குறாரு நான் தான். என்ன மாதிரி நீ யாரு? நீ மறக்கக்கூடாது. அப்படி நீ மறந்தனா நீ புதுமா இருக்க. அதான் அர்த்தம். அப்படி நீ மறந்தனா நீ அழிஞ்சு போயிருக்க. அப்படி நீ என்னை மறந்துனா நீ ஒன்றும் இல்லாம போயிருக்க. பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு பாராட்டாத. எத்தனை நாள் நம்மளோட ட்ராவல் பண்ணியிருக்கோம், எத்தனை நாள் நம்ம அவரோட பேசியிருக்கோம், எத்தனை அதிசயமா வேலை செஞ்சு எத்தனையோ போக்குகள் ஜீவன் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நன்றி சொல்லாம நீ மறக்கிறதுக்கு நீ யாரு? உருவாக்கு யாரு? அவருதான். நம்ம மேல முழு அதிகாரம் அவருக்கு இருக்கு. நம்ம உயர்த்தும் தாழ்த்தும் அவருக்கு தெரியும். அவர் நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம எஜமா யாரு? அவருதான். அவருதான். நீ என்னை மறக்கிறதுக்கு நீ யாரு? என்னை மறக்க நீ யாரு? உனக்கு யாரு அதிகாரம் கொடுக்கிற மறக்கிறதுக்கு? ஆனா என்ன பண்ற? சாக போற மனுஷனுக்கும் புது கோப்பா இருக்கிற மனுஷனுக்கு பயப்படுறது. வசந்த கஷ்டப்படுறீங்க.
ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரம் படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறைக்கிறதற்கு நீ யார்? கர்த்தரை மறைக்கிறது நீ யார்? நீ ஏன் மனசுக்கு பயந்து போறீங்க? நீ உண்டாக்குவார் கர்த்தர். இந்த ரூட் என்ன? அன்மை இயேசு கிறிஸ்து. நீ வழியில சாதாத படிக்கு சௌமி எங்கே என்னோட நிற்காத பார்க்காத பின்னாடி பார்க்காதனா அப்பதான் என்னோட சாதாரண மனசுக்கு முன்னாடி பார்க்கணும். அவனுக்கு பயப்படுறது. நாளைக்கு நம்ம விட்டா வராம போயிடுவாங்க. யார் வந்தாலும் வராமல் கர்த்தர் வருவாருங்க. உண்டாக்கு ஒரு கர்த்தர் அவர் வந்தா போதும். அதான் நினைச்சிட்டானே ஆண்டவரே, யாரையும் விசாரிச்சு பரவாயில்ல, யாருக்கு குடும்படி பரவாயில்ல, நீங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே, நான் கூட இருக்கிறது சொல்றேன். ஆமென். அவர் டாக்டர் சொன்னார், பரவாயில்ல சீக்கிரமா ஆரம்பிச்சு அப்படிங்கிறாரு. மூஞ்சி தான் ஒரு இது இல்லை, அப்படியெல்லாம் ஒழுங்குச்சு, ஒழுங்குச்சு, உள்ள கையில் விட்டுதான் சீக்கிரம் ஆரம்பிச்சு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரோட 2-3 மாசம் ஆகும். கர்த்தர் உள்ள சீக்கிரம் வந்து குணமாக்கிட்டாரு. யார் இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் நம்ம ஊர் இருந்தார், அவர் எங்க ஊர் இருக்கிறார். ஆமென். மனுஷன் தேவையில்லைங்க, அவன் சாக போற மனுஷன். இன்னைக்கு போயிட்டு அவன் செய்வான் சொல்லுவான், நாளைக்கு அவன் இல்லாம போயிடுவான். அவன் கர்த்தர் அப்படி இல்லை, இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இருப்பார், நாளானைக்கு இருப்பார், நம்ம கூட இருப்பார். அப்ப நம்ம யார் பார்க்கணும்? அவன் நோக்கி பார்க்கணும். அவன் நோக்கி பார்த்தா தான் நம்ம முதல் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். நம்ம முகம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நீ அவரை மறந்து பின்னிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முகங்கள் வெட்கமடையும், உப்பு தூணாயிடும், வாந்தி பண்ணி போட்டுருப்பாரு. ஒரு மனுஷன் வர மாட்டான். ஆமா, உப்பு அப்படி அப்படியே சொந்த பண்ண சொல்லிட்டு அப்படியே எல்லா மனுஷன் வருவான். அவன் வாந்தி பண்ணி போட்டானா ஒரு மனுஷன் எப்படி பார்க்க மாட்டான். கர்த்தர் அப்படி மாத்திடுவாரு. உப்பு தூணாக்கி எல்லா வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் உப்பு தூணாக்கிடுவாரு. என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க? ஆசீர்வாதமான வார்த்தை வரும், எனக்கு வாக்குத்தத்தமான வார்த்தை வரும், எல்லாமே சொல்ல வராது. எச்சரிக்கை கொடுத்து மனதிலும் பின்னிட்டு பார்க்காத. ஆமா, ஆயுமோ சொந்த மாதிரி இருந்து அப்படியே காலம் எல்லாம் கிடையாது. அவன் என்ன சொல்றாங்க வாக்குறது என்னோட வேலை. ஆமா, எச்சரிக்கை சத்தம் கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கணும். இந்த மாசம் வாக்குத்தத்தமா வாக்குத்தத்தை கொடுக்கணும். இந்த மாசம் அந்த மாசம் வந்து நல்ல ஆசீர்வாதம் வாக்கு கொடுக்கணும். மனதில் காரியத்தை கொடுத்தா அதை வாக்கு கொடுக்கணும். இல்லை கொடுத்தா இல்லை அதான் கிடையாது. என் வார்த்தை கொடுக்காது, ஏற்றுக்கொள்ள உங்களுடைய இது மனம் விரும்பு எச்சரிக்கை சுத்தம் கொடுக்கிறாரு. ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ பின்னிட்டு பார்க்காத, ஆனாலும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மனம் விரும்பு எச்சரிக்கையாக பின்னிட்டு பார்க்காத. ஆமா, பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு பார்க்காத. சிவன் தப்ப நீ என்ன ஓடி போகணும். சமூகமைக்கு இனவனாக நிற்க கூடாது. பின்னிட்டு பாராத, நீ அழியாதபடிக்கு இயேசு எடுத்துருப்பான். ஆமென். இயேசு எடுத்துக்கு நீ வா, அங்க வந்தாலும் உங்க ஜீவன் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று உங்களுக்கு சொல்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நித்திய ஜீவன் அவரிடத்துல தான் இருக்குது. நித்திய வாழ்க்கை ஜீவன் அவரிடத்துல தான் இருக்கு. இது சொல்ற ஆண்டவரே எங்க போக ஆண்டவரே, வார்த்தை யாருக்கு இன்பத்தில் இருக்குது. அந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அந்த வசனத்தை நம்மளை தான் குணமாக்கும். நான் வசனத்தை அவர்களை எழுப்பி குணமாக்குகிறேன். வார்த்தை ஒரு வார்த்தை போதும் குணமாக்குறதுக்கு. ஒரு வார்த்தை போதும். நீ போ, நீ சுகமாக போ, ஒரு வார்த்தை சுகமாயிரும். அப்படிப்பட்ட ஜீவனோட தேவனை மறந்துட்டு சாக போற மனுஷனையும் புழுக்குற மண்ணு புத்திரனையும் நம்பி நீ வீணா போறதுக்கு என்னங்க? இதனால இருக்கிற வார்த்தை நீ பின்னிட்டு பாராத. உனக்கு கொடுத்துருக்க ட்ராக்ல விசுவாசம் தொடக்கிற முடிக்கிற மாதிரி இயேசு நோக்கி நீ பார்த்தீங்கன்னா உன் முகங்கள் இல்லாமல் பிரகாசம் அடையும். வெட்கப்பட மாட்டேன். நீ அனுலம் இல்லாம குளிரும் இல்லாம விறுவிறுப்பா இருந்தீங்கன்னா ஆத்மர்கள் விஷயத்தவர்கள் ஆலயத்துக்கு வர்றது ஊருக்கு மாறி அப்படி இருந்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்தாரு. மனம் அவருக்காக அக்கினியாது அதனால வாழ்ற ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைய அவருக்காக மட்டும்தான் இருக்கணும். நான் வாழ்ந்தாலும் அவருக்காக வாழணும், செத்தாலும் அவருக்காக சாகணும். வாழ்ந்தாலும் நம்ம ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்கோம், செத்தாலும் நம்ம ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவரோட தான் இருக்கும். ஆமா,
இருக்கிறது. அது மிகவும் துக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஒப்புத்துன்னு ஆயிரம் என்ன சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. என் மகன் நாளா என்னோட வந்து திடீர்னு உப்புத்துணாய் பின்னிட்டு பார்த்து உப்புத்துணு ஆயிரவே நீ மனதிறவு, நீ அழியாத வரைக்கு மலைக்கு ஓடிப்போயிரு, நீ அழியாத வரைக்கு கண்மலையில் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ போயிரு, அவர்களுக்கு ஜீவன் கொடுப்பார், அவர்களை தப்பு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.